Mind Expander ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி சேனல். பார்த்திங்கன்னா ஒரு பெரிய முடிவை எடுத்துட்டாங்க. இந்த சீரியல் இப்போதைக்கு முடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்களே பிளான் பண்ணிட்டு தான் சில தகவல்கள் எனக்கு கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக இந்த தகவல்கள் பார்த்திங்கன்னா 100% அஃபீஷியலான நியூஸாக அப்படின்னு சொல்லி சொல்ல முடியல. பிகாஸ் ஜஸ்ட்டு வந்து இந்த சீரியல் வந்து முடிக்க வேணாம், கொஞ்ச நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி வேறு ஒரு டைம் ஸ்லாட்டில் டெலகாஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சேனல் முடிவு எடுத்துருக்கிறதா கிடச்சிருக்கு. நான் எந்த சீரியலை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு தானே நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட 1000+ எபிசோட்ஸோட வெற்றிகரமாக நைட்டு 10 மணிக்கு ஜீ தமிழில் டெலகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிற நினைத்தாலே நிற்கும் சீரியல். இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா இப்போ 1 hour டெலகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க இந்த சீரியல் வந்து முடிய போகுது, ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் வீக்கை 1 hour டெலகாஸ்ட் பண்ணி முடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி. பட் திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. அதாவது நினைத்தாலே நிற்கும் சீரியலில் 10 டைம் ஸ்லாட்டில் டெலகாஸ்ட் பண்ணலாம், கொஞ்ச நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ 10 டைம் ஸ்லாட்டை வந்து கொஞ்சம் வந்து ப்ரொமோஷன் பண்ணுற மாணிக்க முன்னாடியே வந்து இந்த சீரியலை வந்து 1 hour டெலகாஸ்ட் பண்ணுற 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் பார்க்குற ஆடியன்ஸ் 10 11 மணி வரைக்கும் போட்டால் பார்ப்பாங்க அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி யோசிச்சு ஜீ தமிழ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா நெஞ்சத்தைக்குள்ளாத சீரியலும் 10:30க்கு பார்த்தீங்கன்னா நினைத்தாலே நிற்கும் சீரியல் ஜனவரி 20 டெலகாஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஜீ தமிழ் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்களாம். பிகாஸ் இந்த மாதிரி டெலகாஸ்ட் பண்ணுறதுனால 10 டைம் ஸ்லாட்டில் கண்டிப்பாக நினைத்தாலே நிற்கும் சீரியல் 2+க்கு மேலே ரேட்டிங் வாங்குறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. ஒருவேளை நினைத்தாலே நிற்கும் 10:30க்கே டெலகாஸ்ட் ஆச்சு அப்படின்னா லக்ஷ்மி கல்யாணம் சீரியலும் சரி, நீ பாதி நான் பாதி சீரியலும் சரி 11 to 12 தான் டெலகாஸ்ட் ஆகும். சடனாக திடீர்னு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சீரியலை எதுக்காக வந்து சீரியலை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஜீ தமிழ் அப்படிங்கிறத பற்றி எந்த தகவலும் கிடைக்கல. பட் இப்போ வந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒருவேளை இது கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 10 டெலகாஸ்ட் ஆனால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.